நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜெப நேரத்தை நாம் அதிகரிக்கும் பொழுது நாம் தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுகிறோம். தேவனுடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அவர் தீவிரமாய் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாக அவர் இறங்கி வருகிறார். உங்களுடைய இரத்த உறவுகளுக்கு முன்பாக, உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு முன்பாக நீங்கள் துக்கத்தோடு இருக்கீங்களா? நிந்தையோடு கூட இருக்கீங்களா? அவமானத்தோடு கூட இருக்கீங்களா? ஐயோ, பிள்ளைய நிமித்தமாக நான் இவ்வளவு நிந்தையை சுமக்கிறேனே, இவ்வளோ அவமானத்தை சந்திக்கிறேனே என்று ஒருவேளை வேதனையோடு கூட இருக்கீங்களா? ஐயோ, என் பிள்ளை கீழ்ப்படியலையே, என் பிள்ளை நிமித்தமாக எத்தனை வேதனை என்று துக்கத்தோடு இருக்கீங்களா? உங்கள் ஜெபத்தை வெகு நேரமாக்குங்கள். கர்த்தர் உங்கள் நிந்தையை அவர் மகிமையாக நிச்சயமாகவே மாற்றுவார். பிரியமானவர்களே, வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சி மூலமாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம், அதிலே 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இதில் 3 பகுதியை பவுல் சொல்லுகிறார். நம்பிக்கையில், ஆண்டவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் நம்பி காத்துருங்க. அந்த நம்பிக்கையில் உள்ள விசுவாசம் வந்தால் தான் அங்கே நமக்கு சந்தோஷமாக வரும். என் ஆண்டவர் நிச்சயமாக அதை தருவார் என்ற முழுமையான ஒரு நம்பிக்கை, அதை குறித்து சொல்லுகிறார். நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. உபத்திரவத்திலே பொறுமையாக நாம் இருக்க வேண்டும். அப்படியானால் தேவன் செயல்பட நாம் காத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள் மூலமாக, பிசாசுகள் மூலமாக பல விதத்தில் உபத்திரவங்கள் வருவதுண்டு. அந்த உபத்திரவங்களில் நாம் பதட்டப்படாதபடிக்கு பொறுமையாக காத்து கொண்டு இருக்கணும். கர்த்தர் செயல்படும் மட்டும் நம்ம காத்து கொண்டு இருக்கணும். 3வதாக பாருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இதை தான் இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, ஜெபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற நெருக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய தேவைகள், இதன் மத்தியிலே நாம் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே நம்முடைய ஜெபம் பாருங்கள், உறுதியான ஜெபமாய் இருக்க வேண்டும். ஜெபத்தில் நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். உறுதி என்றால் ஜெப நேரத்தை நாம் அதிகரிக்க வேண்டும். ஜெபத்தினாலே நாம் தேவனுடைய இருதயத்தை தொட வேண்டும். அதுவரைக்கும் நம்முடைய ஜெபம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதாமத்தில் 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை பார்க்கும்போது, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இது யார்? அன்னாள். அதற்கு பிறகு அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை.
எதற்கு பிறகு? அப்படியானால் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, அதிலே அவள் ஜெயம் எடுத்திருக்கிறாள். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எல்கானா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய மனைவிதான் அன்னாள். அவனுக்கு 2 மனைவி, அன்னாள் பெனினாள், 2 மனைவி. ஒருவேளை பிள்ளை இல்லாதது நிமித்தமாக அன்னாளுக்கு பிறகு பெனினாளை எல்கானா திருமணம் செய்திருக்கலாம். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். பிரியமானவர்களே, வருஷந்தோறும் சீலோவாவிலே உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே தொழுது கொள்ளும்படியாக இந்த எல்கானா தன் மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லாரோடும் கூட அவன் அங்கே போவதுண்டு. அங்கே போய் அவர்கள் அந்த நாட்களின் முறைமையின்படி பலி செலுத்தி எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு தேவனை ஆராதித்து திரும்பி வருவார்கள். ஆனால் வருஷந்தோறும் பெனினாள் அன்னாளை வேதனைப்படுத்துவது உண்டு. அந்த நாள் நெருங்குவதற்கு முன்பாகவே அன்னாள் துக்கமடைந்து அப்படியே வேதனையிலே உறைந்து போய்விடுவாள். ஐயோ, இந்த ஆண்டிலாகிலும் நமக்கு குழந்தை கிடைக்கும் என்று நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம், காத்து கொண்டே இருந்தோம், ஆண்டவர் தரவில்லையே. பெனினாளுடைய முகத்தில் எப்படி விழிப்பேன்? அவள் எவ்வளவு தூசணமாக பேசுவா. உன் பாவத்துக்கு தான் ஆண்டவர் உன் கற்பத்தை அடைச்சி வச்சிருக்கிறாரு, உன் குடும்பத்தினுடைய சாபம் இன்னும் என்னெல்லாம் சொல்லி அவள் அன்னாளை நிந்தித்திருப்பாளோ, தூசித்திருப்பாளோ. பிரியமானவர்களே, அவ்வளவாய் அன்னாள் அந்த நாட்கள் வரும்போது மிகவும் அவள் நெருக்கப்படக்கூடியவளாயிருந்தாள். அந்த நாட்கள் வரும்போது அவள் மிகுந்த துக்கம் அடைவதுண்டு. வருஷந்தோறும் இந்த காரியம் வழக்கமாய் நடந்தது. பெனினாள் அன்னாளை பார்த்தவுடனேயே அவள் நிந்திக்க துவங்குவாள், தூசிக்க துவங்குவாள். உன் பாவம்தான் உன் கற்பத்தை அடைத்து விட்டது, இப்படியாக அவளை வேதனைப்படுத்துவதுண்டு. எல்கானா இருவரையும் சமாதானப்படுத்துவான். நான் அநேகம் பிள்ளைகளை பார்க்கல உனக்கு மேல், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் என்று அன்னால ஆறுதல் படுத்துவதுண்டு. அவளுக்கு அந்த நாட்களில் விருந்து 2 பங்கை அவன் கொடுப்பதும் உண்டு. ஆனால் அது அவளுடைய இருதயத்தை ஆற்றவில்லை, தேற்றவில்லை. மனிதனுடைய ஆறுதல் அவளை ஆறுதல் படுத்தவில்லை. அவள் உள்ளம் துக்கமாயிருந்தது. வருடந்தோறும் கூட அவள் இந்த வேதனையை சந்தித்தாள். ஆனால் குறிப்பிட்ட ஒரு ஆண்டு வந்தபோது அவள் வழக்கத்துக்கு மாறாக அவள் எழும்பி தேவனுடைய சமூகத்தில் போனாள். அங்கே தேவ சமூகத்தில் போய் வெகுநேரம் அவள் ஜெபம் பண்ணினாள். அந்த வெகுநேரம் என்பதுதான் இந்த செய்தியினுடைய மிக முக்கியமான ஒரு கருவாய் இருக்கிறது. வழக்கம் போல நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே அதே நேரம்தான், அந்த 5 நிமிடம் 10 நிமிடம் கூடினா ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஜெபித்து நாம் நம்முடைய கடமைகளை செய்யும்படியாக வேக வேகமாய் ஓடுகிறோம். வழக்கம் போல் அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியலை. ஆனால் அன்னாள் அந்த நாளிலே அவள் வெகு நேரம் எடுத்துக்கொண்டாள். ஜெபம் பண்ண வெகு நேரத்தை எடுத்துக்கொண்டு அவள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த ஜெபத்தில் உறுதியாய் அவள் தரித்திருந்தாள். பிரியமானவர்களே, நெருப்பில் ஒரு பாத்திரத்தை தண்ணீரோடு கொண்டு போய் நாம் வைக்கும் பொழுது நேரம் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த தண்ணீரானது சூடாகி அது அப்படியே கொதிக்க துவங்குகிறது. அதே போலத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெப நேரம் அதிகரிக்கும் போது, ஜெப நேரத்தை நாம் அதிகரிக்கும் பொழுது
நாம் தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுகிறோம். தேவனுடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அவர் தீவிரமாய் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாக அவர் இறங்கி வருகிறார். பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியம் பாதையிலே நெருக்கடிகள் வந்துவிட்டால் நான் தனித்து செல்லுவதுண்டு. ஒரு இரவு தனித்து தேவ சமூகத்திலே காத்திருப்பதுண்டு. பொதுவாக ஜெபிப்பதற்கு நான் அதிகமாய் இரவு நேரத்தை தெரிந்து கொள்வேன். அந்த இரவு நேரத்தில் நமக்கு எந்த விதமான நெருக்கடிகளும் அங்கு வருவதில்லை. மனிதர்கள் மூலமாக நமக்கு தொந்தரவுகள் வராது. ஆகவே ஒரு இரவு நேர ஆகாரத்தை நான் தியாகம் செய்து உபவாசித்து இரவிலே நான் ஜெபத்திலே தரித்திருப்பதுண்டு. அந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவர் அதிகாலமே அந்த வேதனைகளுக்குரிய பதிலை கொண்டு வருவார். அதிகாலமே, இல்லை என்றால் சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக இனி என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை ஆண்டவர் கொடுப்பதுண்டு. ஆகவே நாம் இந்த கொஞ்ச நேர ஜெபத்தை கொஞ்சம் தள்ளி வைத்து நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்திலே நீங்கள் உறுதியாய் தரித்திருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு திட்டமாக அவர் போதித்து புத்தி சொல்லுகிறார். நம்முடைய ஊழியத்தில் பாருங்க, ஒடிசா மாநில பணித்தளத்தில் முதலாவது 4 மிஷனரிகள் ஒரு சின்ன கிராமத்தில் ஓட்டு வீட்டில் அந்த 4 மிஷனரிகள் தங்கி இருந்து பாசைகளை கற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்ய துவங்கி முதல் ஆலயம் புல்லு கூரையினாலே முதல் ஆலயம் கட்டப்பட்டது. அதிலே கிட்டத்தட்ட 40 விசுவாசிகளுக்கு அதிகமாக இருந்தார்கள். அது ஒரு நாள் வருட பிறப்பாய் இருந்தது. அன்றைக்கு ஆராதனையை முடித்து காலை நேரத்திலே நம்முடைய ஊழியர்கள் அந்த ஆலயத்தின் முன்பகுதியிலே நின்று அவர்கள் விசுவாசிகளோடு பேசி கொண்டிருக்கிற நேரத்திலே மத எதிர்ப்பாளர்களிலே 3 பேர் அந்த கிராமத்துக்கு உள்ளே வந்தார்கள். அதில் 2 பேர் போலீஸ் அதிகாரி, ஒருவர் அரசு மருத்துவர். இவர்களெல்லாம் கிராமத்துக்குள்ளே வருவதனுடைய நோக்கம் என்னவென்றால், அவர்கள் குடித்து வெறித்து அங்கிருக்கக்கூடிய இளம் வயது பெண் பிள்ளைகளை பிடித்து பாலியல் தொந்தரவுகளை கொடுப்பது உண்டு. ஆதிவாசிகள் என்றால் அவர்கள் சட்ட ரீதியாக எந்த காரியத்தையும் செய்ய இயலாது, ஏனென்றால் படிப்பறிவு இல்லாத மக்கள் என்று அறிந்து அரசு அதிகாரிகளே வேலியே பயிரை மேயக்கூடிய கொடூரமான நிகழ்வுகள் அங்கே நடப்பது உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட தேவைக்காக அந்த 3 அதிகாரிகளும் உள்ளே வந்தபோது அந்த ஆலயத்தை புதிதாக அவர்கள் பார்த்து, இது என்ன ஆலயம், இது என்ன, இங்கே என்ன நடக்குது என்று விசாரித்து நம்முடைய மிஷனரிகளை அதிகமாய் அடித்து வேதனைப்படுத்தினார்கள். அது மாத்திரல்ல, அந்த 3 பேரும் அவர்கள் கொடுத்த ஆர்டர், இன்னும் 3 நாட்கள் உங்களுக்கு உண்டு, இந்த 3 நாளில் நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்து ஓடி போயிருங்க, அப்படி இல்லை என்றால் உங்கள் கழுத்தில் தலை இருக்காது என்று எச்சரித்து விட்டு போனார்கள். பிரியமானவர்களே, அங்கிருந்து எங்களுக்கு இந்த காரியங்களை தெரியப்படுத்தினார்கள். மிகுந்த ஒரு மன துக்கம், என்ன செய்வதென்றே தெரியாது மிகப்பெரிய ஒரு போராட்டம். நாங்களாக விரும்பி அந்த ஒடிசா மாநில பணித்தளத்திற்கு ஊழியத்திற்கு போகவில்லையே, ஆண்டவர் அல்லவா தரிசனம் கொடுத்து அழைத்து கொண்டு போனார். ஆண்டவர் நீ போ என்று சொல்ல நாம் போயிருக்கிறோமே, இப்போ அங்கே இருந்து அங்கே இருக்கக்கூடாதென்ற ஒரு எதிர்ப்பு உருவாகிறதே, என்ன செய்வதென்று திகைத்து அங்கே சகோதரர்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு இரவு அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். நாங்கள் இங்கே ஒரு சிறு குழுவாக சேர்ந்து ஒரு இரவு புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணி ஜெப நேரத்தை நாங்கள் அதிகரிக்க துவங்கினோம். நடு இரவையும் கடந்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க 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 தேவனுடைய வல்லமை இறங்க துவங்கியது. ஆண்டவர் எங்களோடு கூட திட்டமாய் பேசினார்.
நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அந்த நாட்களிலே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அப்படியானால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினார். பிற்பாடு பாருங்கள், அந்த பயம் எங்களுக்குள்ளே இல்லை. ஏனென்றால் 3 நாள் அவர்கள் கெடு கொடுத்தாங்க, இப்போ 1 நாள் கடந்து விட்டது. ஆனால் அந்த பயமில்லாதபடிக்கு இருதயத்தில் விசுவாசத்தையும் தைரியத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, அதே 3 அதிகாரிகளும் அதற்கு பிற்பாடு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த ஒரு பெண் பிள்ளையை மயக்க மருந்து கொடுத்து 3 பேரும் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்து 3 நாளுக்குள்ள நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, உங்களை துரத்தி அடிப்போம், தலையை எடுப்போம் என்று சொன்னவர்கள் 3வது நாளிலே அவங்க 3 பேருடைய தலைகளும் நியூஸ் பேப்பரில் வந்தது. அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜெப நேரத்தை நாம் அதிகரிக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்வின் கடமைகளோடு கூட நாம் இணைந்து கொஞ்ச நேரம் மாத்திரம் நாம் ஜெபம் பண்ணி நாம் கடந்து போவது அது சரியானதல்ல. ஆண்டவர் நம்முடைய நெருக்கத்திலே அவர் உதவி செய்ய முடியாது. அதனால் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, ஜெபத்தில் நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். உறுதியாய் தரித்திருக்கணும். ஜெப நேரம் அதிகப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அப்படித்தான் அன்றைக்கு அன்னாள் தேவ சமூகத்திலே ஜெப நேரத்தை அதிகரிக்க பண்ணினாள். எல்கானாவுடைய ஆறுதலை அவள் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. தேவனிடத்திலிருந்து பதில் வர வேண்டும், தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு அதிக நேரம் அவள் வெகு நேரம் காலை தொடங்கி மாலை வரையும் அவள் ஜெபித்து கொண்டே இருந்தாள். அங்கு இருந்த ஆசாரியன் கூட ஏலி அவளை பார்த்தபோது, நீ ஏன் இவ்வளவு நேரம் இங்கு இருக்கிற, என்ன செய்கிற, நீ குடித்து வெறித்திருக்கிறாயா என்று கேட்கிறான். ஏனென்றால் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் மங்கி போனதினாலே அங்கே வந்த அன்னாளுடைய காரியத்தை அவனால் அறிய முடியவில்லை. ஆனால் தேவன் அதை அறிந்தார். அவள் வழக்கம் போல ஜெபிக்காமல் அந்த நாளிலே பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரே, ஆனால் அந்த பிள்ளையை நான் உமக்கே கொடுத்து விடுகிறேன், உம்முடைய ஊழியத்துக்காக நான் கொடுத்து விடுகிறேன். அப்படி அவள் பொருத்தனை பண்ணி ஜெபிப்பதை நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவளுடைய தேவை ஒரு பிள்ளை வேண்டும் என்பது. அந்த பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தா திரும்ப அதை ஆண்டவருக்கே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறாள். அதனால் அன்னாளுக்கு என்ன லாபம்? ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கி திரும்ப ஆண்டவர் கையில் கொடுத்து விட்டால் அன்னாளுக்கு என்ன லாபம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவளுடைய இருதயத்தின் சிந்தை என்னவென்றால், எப்படியாவது என் கற்பம் திறந்து என் கற்பத்திலிருந்து ஒரு பிள்ளை வரணும், மலடி என்ற ஒரு நிந்தை மாற வேண்டும், பெண்ணினால் முன்பாக நான் வெட்கப்படக்கூடாது, நான் தலை குனிந்தது போதும், ஆண்டவர் என் நிந்தையை மாற்ற வேண்டும், எனக்கு பிள்ளை என் வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையிலே என் முதிர் வயதிலே என் பிள்ளை என்னை தாங்குவான் என்ற சிந்தையோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட, விருப்பத்தோடு கூட நான் கேட்கவில்லை, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த நிந்தை மாற வேண்டும் என்று அவள் ஜெபம் பண்ணின விதத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த நாளிலே பாருங்கள், அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவள் அந்த பொருத்தனை ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய இருதயத்தை தொட்டாள். அந்த ஜெபம் தேவனுடைய இருதயத்தை தொட்டது, தேவனை அவள் பக்கமாய் திருப்பியது. தேவனுடைய இருதயத்தில் இரக்கத்தை, மனதுருக்கத்தை அந்த ஜெபம் உண்டாக்கியது. உடனடியாக தேவன் அவளை ஆசீர்வதித்தார். அதற்கு அடையாளம் என்ன? அவளுடைய இருதயத்தில் இருந்த துக்கத்தை தேவன் எடுத்து போட்டார். இந்த நாள் காலை வேளையிலே நீங்கள் துக்கத்தோடு கூட இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் நிமித்தமா, உங்கள் லைஃப் பார்ட்னர் நிமித்தமா நீங்கள் ஒருவேளை துக்கத்தோடு கூட இருக்கீங்களா? ஆண்டவரால் அந்த துக்கத்தை உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து வெளியே போட முடியும். அவர் ஒருவரால் தான் உங்கள் துக்கத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியும்.
அன்னாள் அந்த நாளிலே துக்கத்தோடு வேதனையோடு கூட அவள் அதிக நேரம் ஜெபம் பண்ணினதினாலே அந்த ஜெபத்தை கேட்கும்படியாக தேவன் இறங்கி வந்தார். அந்த நாளிலே அன்னாளை ஆசீர்வதித்தார். அதற்கான அடையாளம் என்ன? அவளுடைய இருதயத்தில் துக்கம் நீங்கியது. கற்பத்தில் குழந்தை வரல, ஆனா இருதயத்தில் அந்த துக்கம் நீங்கியது. இருதயத்துக்குள்ள விசுவாசம் அங்கே புறப்பட்டது. இருதயத்துக்குள்ள ஒரு தைரியம் அங்கே உண்டானது. தேவனை நோக்கி காத்திருக்கும்படியாக அன்னாள் கர்த்தராலே பலப்படுத்தப்பட்டால் அவர் பிற்பாடு அவளுடைய கற்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ரொம்ப காலம் காத்திருந்து அவள் பெற்றெடுத்தாள். அன்னாள் வெகு காலம் காத்திருந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். அவள் சாதாரணமான ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கல. அவள் ஜெபத்தின் பலனாக பெற்றெடுத்த பிள்ளை அசாதாரணமான ஒரு தீர்க்கதரிசி. தான் முதல் பெயர் சபா மட்டும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுகிறது போல சாமுவேலுக்கும் பயந்தார்கள். அந்த விதமாய் தேவன் சாமுவேலோடு கூடவே இருந்தார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவள் தன்னுடைய பொருத்தனையின்படியே சாமுவேலை பால் மறந்த உடனே கர்த்தருடைய சமூகத்திலே ஏழியின் வசமாய் கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் விட்டுவிட்டாள். வருஷந்தோறும் அந்த பிள்ளையை பார்க்க போவா. அடிக்கடி போறதில்லை. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஸ்தலத்திலே தேவனை ஆராதிக்க போகும்போது சின்ன சட்டையை தைத்து அவனுக்கு எடுத்து கொண்டு போவது உண்டு. பிரியமானவர்களே, அந்த காரியங்களை எல்லாம் கண்ட தேவன் அதற்கு பின்பு அன்னாளை தேவன் ஆசீர்வதித்தார். குமாரரை குமாரத்திகளை கொடுத்து அவளை சம்பூரணப்படுத்தினார். சாமுவேலையோ கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொண்டார். என் உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்றவன் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். தேவன் அவனோடு இணைந்திருந்தார். உள்ளத்தின் பாரங்களை பகிர்ந்து கொண்டார். ஒரு சிநேகிதனை போல தேவன் அவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அவளுடைய வெகுநேர ஜெபம், அவளுடைய அதிக நேர ஜெபம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவள் வாழ்க்கையிலே கொண்டு வந்தது. அதற்கு பிற்பாக அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு, தேவனுடைய கற்பத்தை ஆசீர்வதித்த பின்பு, அவள் கர்த்தருக்கென்று ஆராதித்து பாடின பாட்டை பின்பாக உள்ள அதிகாரத்திலே நம்ம பார்க்க முடியும். அவர் என் கொம்பை உயர்த்தினார் என்று அன்னாள் சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் உறவின் முறையாருக்கு முன்பாக, உங்களுடைய இரத்த உறவுகளுக்கு முன்பாக, உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு முன்பாக நீங்கள் துக்கத்தோடு இருக்கீங்களா? நிந்தையோடு கூட இருக்கீங்களா? அவமானத்தோடு கூட இருக்கீங்களா? ஐயோ, பிள்ளையின் நிமித்தமாக நான் இவ்வளவு நிந்தையை சுமக்கிறேனே, இவ்வளோ அவமானத்தை சந்திக்கிறேனே என்று ஒரு வேளை வேதனையோடு கூட இருக்கீங்களா? ஐயோ, என் பிள்ளை கீழ்ப்படியலையே, என் பிள்ளையின் நிமித்தமாக எத்தனை வேதனை என்று துக்கத்தோடு இருக்கீங்களா? உங்கள் ஜெபத்தை வெகு நேரமாக்குங்கள். கர்த்தர் உங்கள் நிந்தையை அவர் மகிமையாக நிச்சயமாகவே மாற்றுவார். பிரியமானவர்களே, என்னுடைய ரட்சிப்பின் ஆரம்ப காலம், அப்பொழுது நான் வேதாம கல்லூரி படித்து கொண்டிருந்தேன். விடுமுறைக்காக நான் வீட்டிற்கு வந்தபோது என்னுடைய குடும்பத்தாருடைய நடக்கைகள் எல்லாம் முழுவதும் வித்தியாசமாயிருந்தது. அவர்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது என் இருதயம் அதிகமாய் துக்கப்பட்டது. ஆண்டவரே, என்னை ரட்சித்தீரே, என் பெற்றோரை ரட்சிக்கணும், என் உடன் பிறந்தவர்களை ரட்சிக்கணும் என்று என் இருதயம் போராட ஆரம்பித்தது. என்னோடு கூட சேர்த்து என்னுடைய வீட்டில் ஒரு பெரிய ஒரு கூட்டம், 7 பேர் என்னோடு கூட சேர்த்து. பிரியமானவர்களே, அந்த விதமாக எங்களுடைய வீட்டினுடைய எல்லை பெரிது. ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்திலே நான் துக்கித்து
முழங்காலில் நின்று என் குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். சாயங்காலத்தில் துவங்கின அந்த ஜெபம் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. 7 மணி நேரம் நேர் முழங்காலில் நின்று கண்ணீரோடு கூட என்னுடைய குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக நான் போராடி கூட ஜெபித்தேன். பிரியமானவர்களே, அந்த நாள் அதிகாலையிலே ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். பல தடைகளை தாண்டி என் குடும்பத்தை சர்ப்பங்களை தாண்டி நெருப்பை தாண்டி தண்ணீரை கடந்து மகிமையான இடத்திற்கு அழைத்து கொண்டு போனது போல அந்த தரிசனம் இருந்தது. அதிகாலையிலே அந்த தரிசனத்தை கண்டு எழுந்து நான் தேவனிடத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், நான் உன் நிமித்தமாக உன் குடும்பம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் அந்த நாளிலே எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன ஆச்சரியம் பாருங்கள், அடுத்த ஒரு 5 ஆண்டுக்குள்ளாக என்னுடைய குடும்பத்தில் அத்தனை பேரும் ஒவ்வொருவராக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று என்னுடைய தகப்பனார் கர்த்தருக்குள்ளே அவர்கள் மரித்தார்கள். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நீங்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கும் போது உங்கள் குடும்பத்திலே மனம் திரும்பாத மனிதர்களை ஆண்டவர் சந்திப்பார், அவர்களை ரட்சிப்பார், வேதனைகளை ஆண்டவர் மாற்றுவார், நிந்தைகளை ஆண்டவர் மாற்றுவார். பரியாசங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளின் தலைகளை உயர்த்துவார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். உங்கள் ஜெப நேரம் அதிகரிக்கட்டும் பிரியமானவர்களே. அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கும்படியாக அவர் இறங்கி வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, இந்த வார்த்தைகளை கேட்டு இருதயத்தில் தைரியம் அடைந்து விசுவாசம் அடைந்து, சரிதானே நாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, நம்முடைய ஜெப நேரத்தை அதிகரிக்க வேண்டுமே, நம்முடைய நிந்தை மாற வேண்டும், ஆனால் ஜெப நேரம் அதிகமாக வேண்டும் என்று இருதயத்தில் ஒரு புதிய தீர்மானம் எடுத்து கொண்டவர்களாக அந்நாளை போல ஜெபிக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேலே உம்முடைய தெய்வீக வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, நன்றி. மிகுந்த வாஞ்சையோடு இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய தெய்வீக வல்லமை இயேசுவின் நாமத்திலே இறங்கி வருவதாக, இப்பொழுதே இறங்கி வருவதாக. ஐயோ, நானாக தெரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை, அதனால் என் குடும்பத்தாருக்கு முன்பாக நான் நிந்திக்கப்படுகிறேன். என் கணவரோ இன்றைக்கு போதைக்கு அடிமைப்பட்டவராக சமுதாயத்திலே நான் தலை குனிந்து நிற்கிறேன் என்று வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற மகளே, இயேசுடைய வல்லமை உன்மேல் இறங்கி வருகிறது. உன் நிந்தையை மகிமையாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இயேசுவே, உம்முடைய தெய்வீக வல்லமை இறங்குவதாக. கணவருக்கு கால் பகுதியில் வியாதி கண்டு சரீரத்தில் சுகவீனம் அடைந்து இன்றைக்கு வீட்டுக்குள்ள வருமானம் முடக்கப்பட்டு போன நிலையிலே கடன் வாங்கி பிள்ளைகளை எதிர்காலத்தை நடத்த முடியாதபடிக்கு இன்றைக்கு திணறி வேதனையோடு இருக்கிற சகோதரி, நீங்க ஜெபத்தில் இணைந்திருக்கீங்க. இயேசுடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது. உங்க குடும்பத்துக்குள்ள வியாதி என்ற ஒரு பகுதியோடு கூட போராடி கொண்டிருக்கிற பிசாசுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் என்று கட்டளையிடுகிறேன். வீடுகள் தோறும் வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும். ஒரு சகோதரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க. ஒரு வெள்ளி பொருளை நீங்கள் திருடி எடுத்து வைத்துக் கொண்டீங்க. உங்க தேவையின் நிமித்தமாக நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் திருடி எடுத்தது நிமித்தமாக நீங்கள் இருதயத்தில் வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன், அதை திருப்பி கொண்டு போய் போடு என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவரே, குடும்பத்தின் நன்மைகளை தடை செய்கிற, ஆசீர்வாதங்களை தடை செய்கிற எல்லா பாவங்கள்
இப்பொழுது வீடுகளை விட்டு வெளியே போகும்படிக்கு உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு இருதயங்களையும் கழுவட்டும் என்று நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குவதாக. பிரிந்த குடும்பங்கள், பிரிவினை ஆவியின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இன்றைக்கு அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போக முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கிற சகோதரியே, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார். சீக்கிரத்திலே நான் உனக்கு நியாயம் செய்வேன். இயேசுடைய வல்லமை வீடுகள் தோறும் இறங்குகிறது. நன்றி, நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளின் ஜெப நேரத்தை அதிகப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளின் குறைவுகளை நிறைவாக்க நான் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.